அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் சார்பில் ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாடு. அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் ஆ. ஹென்றி அவர்களின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் ரியல் எஸ்டேட் துறையின் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருவதை தொடர்ந்து இந்த ஆண்டும் அவருடைய பிறந்த நாளை முப்பெரும் விழாவாக சென்னை வடபழனி கிரீன் பார்க் நட்சத்திர விடுதியில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது. முதல் நிகழ்வாக ஆடல் பாடல் நிகழ்ச்சியுடன் முப்பெரும் விழா தொடங்கப்பட்டது. அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய நிர்வாக செயலாளர் வி. ஜெயச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த முப்பெரும் விழாவில் தேசிய குழு பொறுப்பாளர்கள், பொது செயலாளர் நேரு நகர் நந்து, செயலாளர் கிங்மேக்கர் ராஜசேகர், பொருளாளர் சந்திரசேகர், துணைத் தலைவர்கள் கிருஷ்ணகுமார், ஜவஹர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தேசிய செயலாளர் கோவை செந்தில்குமார் வரவேற்புரையாற்றினார். பார்வையற்றோர் நல சங்கத்தினருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது. நடைபெற்ற முப்பெரும் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி, திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ். பாலாஜி, தகவல் அறியும் உரிமை ஆணையர் பிரதாப் குமார், முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ், ஆம் ஆத்மி கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் வசீகரன், தமிழ் ஆட்சி மன்ற முழுநேர குழு உறுப்பினர் ஜியாவுதீன், நீதியின் குரல் சி.ஆர். பாஸ்கரன் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் முகவர்கள், பிரமோட்டர்கள், தொழிலதிபர்கள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் ஃபெய்ரா நிர்வாகிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. பின்னர் சிறப்பு அழைப்பாளர்கள் வாழ்த்துரை வழங்கினர். மேலும் தேசிய தலைவர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் மரம் நடு விழா, சிறார்கள், முதியோர்கள், ஆதரவற்றோர் இல்லங்களில் காலை, மதிய, இரவு உணவு என 3 வேளை உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அரசின் நகர்ப்புற வளர்ச்சி துறையான CMDA மற்றும் TTCB, நகராட்சி நிர்வாகம், பதிவுத்துறை, வருவாய்த்துறை, ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையம் ஆகிய துறைகளின் கூட்டமைப்பின் கோரிக்கைகளை நிறைவேற்றியதற்கு அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் 13வது மாநாடு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் அரசுக்கு கோரிக்கைக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
இல்லம் தேடி கல்வி திட்டத்தை போன்று இல்லம் தேடி பத்திரப்பதிவு திட்டத்தை தமிழக அரசு கொண்டு வர வேண்டும். குறிப்பாக நகர்ப்புறங்களில் பதிவு செய்யப்படும் முதல் பதிவுகளுக்கு வீட்டுமனை அபிவிருத்தி மற்றும் கட்டுநர்களால் கொண்டு வரப்படும் புதிய குடியிருப்புகள் திட்டங்கள் புதிய வீட்டுமனை பிரிவுகளுக்கு முதலில் பதிவு செய்யப்படும் போது சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகத்தில் அந்த ஆவணத்தையும் வழிகாட்டு மதிப்பையும் உறுதி செய்து அனைத்து சட்ட விதிமுறைகளால் ஒப்புதல் பெற்ற பிறகு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நேரில் சென்று இல்லம் தேடி பத்திரப்பதிவு செய்ய வேண்டும். இந்த பத்திரப்பதிவுக்கு சேவை கட்டணமாக 5000 ரூபாய் வசூலிக்கலாம். இந்த சேவையின் மூலம் மக்களின் கால விரயம் வீண் அலைச்சல் குறையும். அரசு மற்றும் பதிவுத்துறைக்கு பெருமளவு வருவாய் கூடும். ஆகவே அரசு இந்த கோரிக்கையை உடனடியாக ஆவணம் செய்ய வேண்டும். யூடிஎஸ் என்ற முறையில் அபிவிருத்தி செய்யப்படும் வில்லா கட்டுமான திட்டங்களுக்கு பிற்காலத்தில் வீட்டு உரிமையாளர் சட்டத்திற்கு உட்பட்டு அவருடைய கட்டிடத்தை மட்டும் மாற்றம் செய்ய தனிப்பட்ட முறையில் திட்ட அனுமதி பெற வழிவகை செய்ய வேண்டும். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த வளர்ச்சி மற்றும் கட்டிட விதிகள் அமல்படுத்தப்பட்ட பின்பு பொதுமக்கள் கட்டிட வரைபட அனுமதி பெறுவதில் மிகுந்த ஆர்வமாக உள்ளனர். எனவே பெருநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சிகளில் நகர கட்டமைப்பு துறைக்கு தேவைக்கேற்ப அதிகாரிகள் மற்றும் அலுவலர்களை தேவையான அளவு நியமிக்கப்பட வேண்டும். கிராம பகுதிகளில் கட்டிட அனுமதி ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் பொழுது ஆன்லைன் மென்பொருள் சிக்கல்களால் எளிமையாக விண்ணப்பிக்க முடியாமல் இருக்கிறது. இது போன்ற நேரங்களில் கையேடு பயன்பாட்டில் விண்ணப்பிக்கும் முறையை அனுமதிக்க வேண்டும். சென்னை மாநகராட்சியை போன்று பிற நகர்ப்புற உள்ளாட்சி மற்றும் ஊரக உள்ளாட்சி பகுதிகளில் 1 ஏக்கர் வரைக்கும் உள்ள இடங்களை 30 அளவுகள் வரை உட்பிரிவு அங்கீகாரம் பெறுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். சென்னை மாநகரில் 3வது முழுமை திட்டம் திட்டமிடுகின்ற பொழுது வெளிவட்ட சாலை, உள்வட்ட சாலை, புறவழி சாலை, திட்ட சாலை, கட்ட சாலை ஆகியவை எங்கு தேவைப்படுகிறதோ அதற்கு ஏற்ப அவற்றை தொலைநோக்கு பார்வையோடு உருவாக்கிடுமாறு வேண்டுகிறோம். திருநங்கைகள் பழங்குடியினர் குடியிருப்பிற்கு வீட்டுமனை வாங்கும் பொழுது முத்திரைத்தாள் கட்டணம், பதிவு கட்டணம் ஆகியவற்றில் தளர்வு வேண்டும். மோசடி பத்திரப்பதிவு விசாரணை மனுக்களை கையாள போதுமான பணியாளர்கள் இல்லாமல் மனுக்கள் குளறுபடி ஆகிறது. எனவே விசாரணையை பதிவு செய்ய மாவட்டம் தோறும் தனி மாவட்ட பதிவாளர்களை நியமிக்க வேண்டுகிறோம். இந்த நிகழ்ச்சியை லே அவுட் குழு ஒருங்கிணைத்து நடத்தியது. குறிப்பாக பானு புரமோட்டர்ஸ் மேலாண்மை இயக்குனரும் லே அவுட் மாநில பொதுச் செயலாளருமான ராஜா ஃபக்ருதீன் அலி அகமது நன்றி உரையாற்றினார். நன்றி. முதல்ல ஃபெய்ரா குடும்ப உறுப்பினர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். ஏன் தெரியுமா, எத்தனையோ தலைவர்களுக்கு நீங்க பிறந்த நாள் கொண்டாடுறத நம்ம வழக்கமா பார்த்திருப்போம். நான் 2018 வரைக்கும் பிறந்த நாளை நான் கொண்டாடுறதே இல்லை. ஆனால் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள், தேசிய பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், முக்கிய பிரமுகர்கள், உறுப்பினர்கள், கண்ணியத்துக்குரியவர்கள் அத்துணை பேருக்கும் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, நீங்க இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தில் பார்த்திருப்பீங்க, பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள். நான் என்னுடைய துவக்க காலத்துல தொடர் வண்டியில பயணிக்கிறது உண்டு. பயணிக்கும் பொழுது அங்கு பார்வையற்றவர்கள் பெக் பண்ற நிலைமையை பார்த்து நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். அவர்களோடு நான் பேசும் பொழுது அவர்கள் நாங்களும் இந்த சமூகத்தில் சுயமாய் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறோம், ஆனால் எங்களை ஊக்குவிப்பதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது அப்பொழுது தோன்றிய அந்த விஷன் தான் இன்றைக்கு 1000க்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை தொழில் முனைவோர்களாக மாற்றியிருக்கிறோம். ஆனால் 2019 புதிய கட்டமைப்பு, இந்த ஃபெய்ராவினுடைய புதிய கட்டமைப்பு, இங்க இருக்கக்கூடிய செயலாளர் ராஜசேகர் சார் என் கூட 15 ஆண்டுகள் பயணிக்கிறாரு, 16வது ஆண்டு இது. ஆனால் புதியதாக அப்போ 2016 ஏற்பட்ட அந்த தடை என்று சொன்னால் அதை உடை என்று சொல்லி உடைப்பதற்கு கரம் கோர்த்த வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள் அத்துணை பேரும் ஒருங்கிணைந்து செங்கற்களாக கட்டப்பட்ட புதிய கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் 2019 என்னுடைய பிறந்த தினத்தை மிக பிரம்மாண்டமாக எண்ணற்றவர்களுக்கு, எளியவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய வகையிலே அவர்கள் உதவிக்கரம் நீட்டி இல்லாதோருக்கு ஈர்ந்து இயலாதோருக்கு உதவுகின்ற அந்த ஒரு நலத்திட்டங்களை செய்ததன் மூலமாக அன்றையிலிருந்து நான் அந்த பிறந்த தினத்தை அவர்கள் கொண்டாடுவதற்கு, நான் கொண்டாடுவதற்கு இல்லை, அவர்கள் கொண்டாடுவதற்கு நான் ஒப்புக்கொண்டேன். இதுதான் நிதர்சனம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.